Good morning, students. Welcome to back my class once again. ஏற்கனவே நம்ம பார்த்த we have discussed previous topic plant anatomy and plant physiology. Today we are going to discuss the second part of plant anatomy, second part. Okay, we have already discussed what is tissue, the tissue types of tissue, and then tissue systems, what are the components and function of the tissue systems, and then types of vascular bundles. Okay, எல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டெய்லி நம்ம எடுக்கிற கின்ஸ் படி புக்கில் கம்பேர் பண்ணி டெய்லி படிச்சிருக்கணும். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, all of you take your rough note, write down the notes. Okay, today we are going to discuss monocot and dicot root system, internal structure of root system. Okay, root systemத்தில் நம்ம எடுத்துக்கூடிய சாம்பிள் என்னென்னா பீன் மீன்ஸ் அவரை தாவரத்தோட ஒரு ரூட்டை எடுத்து அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்குறோம். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ரூட், குறுக்கு வெட்டு தோட்டம், ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். இன்னொரு இது என்ன இருக்குன்னா லாஞ்சிடியூடினல் செக்ஷன். ரெண்டு செக்ஷன் பார்க்குறோம். இந்த செக்ஷனில் ரெண்டு செக்ஷன் பார்க்குறோம். ஒன்று வந்து லாஞ்சிடியூடினல் நீள் வெட்டு தோட்டம், அது வந்து அனிமலில் வந்து பாடி இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது. பிளான்ட்ஸில் வந்து ஃப்ளவர், தென் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பார்க்குறது லாஞ்சிடியூடினல் செக்ஷன். ஹியர் டைகாட் ரூட், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட், இட்ஸ் a transverse section of dicot root. Example, bean. Here we see the dicot root dissection, transverse section of bean root. It's a small picture. You have to first on a model ground plan. It's a ground plan, and then among the ground plan a sector enlarged. இந்த கிரவுண்ட் பிளான்லேருந்து ஒரு பகுதி எடுத்து என்லார்ஜ் பண்ணி உனக்கு கீழே காட்டியிருக்கு. இப்போ அது கிரவுண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏற்கனவே நம்ம டிஷ்யூ சிஸ்டத்தில் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கார்டெக்ஸ், அதாவது எபிடெர்மிஸ் ஆர் ரைசோடெர்மிஸ்க்கு அடுத்த டிஷ்யூ தான் நம்ம கிரவுண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அடித்தள டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடித்தள டிஷ்யூவில் வந்து ஒரு 4 பார்ட் இருக்குது. ஒன் இஸ் கார்டெக்ஸ், தென் எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், அண்ட் தென் பித். இதைத்தான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்குறோம்னு சொன்னால் எபிலெம்மா. இந்த எபிலெம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரின் வெளிப்புற அடுக்கு, outermost layer, it is the outermost layer, எபிலெம்மா.
and then cortex. Cortex means புரணி. இந்த எபிலம்மாவுக்கு அடுத்த இது cortex. Then inner layer of the inner layer of the cortex, that is endodermis. எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் 3 இது இருக்குது. 3 types of tissues இருக்குது. One is pericycle and then vesicular bundle and pith. இது 3 உள்ளது தான் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்குறோம். இந்த கிரவுண்ட் பிளான்ட்டில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெளியில் உனக்கு ரவுண்டில் வந்து ஒன்று போட்டிருக்கு ரூட் ஹேர். இந்த ஒரு மைன்யூட்டாக ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரூட் ஹேர். தென் அந்த ப்ரொஜெக்ஷன் பிகின்ஸ் பண்ணுற இடத்துல, ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருக்கு. தட் இஸ் எபிலம்மா ஆர் பிலிப்பரஸ் லேயர். இதுதான் நம்ம பிலிப்பரஸ் லேயர் சொல்கிறோம் அல்லது ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். எபிலம்மா, பிலிப்பரஸ் லேயர் அண்டு ரைசோடெர்மிஸ், இந்த லேயருக்கு பேர். அடுத்து இந்த பிளாங்காக இருக்கக்கூடிய வந்து கார்டெக்ஸ். நம்ம அதை பின்னால் அந்த என்லார்ஜ் பண்ண போர்ஷனில் நம்ம வீடியோ பார்க்குறோம். அந்த உள்ளே இருக்க ப்ளூ கலர் வந்து என்ன அப்படின்னா ப்ளோயம். அதில் அடுத்து இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடியது சைலத்தில் மிடில் இருக்கக்கூடிய மெட்டாசைலம் அண்ட் பெரிஃபரல் இந்த சைடில் இருக்கிறது வந்து புரோட்டோசைலம். இப்போ இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய டிஷ்யூஸ் பேர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ். சைலம் புலோயத்தை இணைக்கக்கூடிய டிஷ்யூ பேர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. நவ் we are going to a sector enlarged போர்ஷனை வச்சு நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? எபிப்ளம்மா நத்திங் பட் outermost layer. Here rhizodermis and then Phylipperous layer. Here epilemmaல வந்து பார்த்தீங்கன்னா cuticle or stomata are absent. Why? Because here there is no transpiration and then water observation. Only the water observation, not transpiration is not occur. So here cuticle or stomata are absent. Unicellular root gas. The root gas and the unicellular root gas or present. இதில் வந்து ஒரு வகையான ரூட் வேர் தூவிகள், ரூட் கேஸ்னு வேர் தூவிகள் இது மட்டும் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரூட் கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ், இந்த எபிலம்மா வந்து என்னென்னு சொல்கிறோம்? ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம், பிலிப்பரஸ் லேயர்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. தென் இட்ஸ் அ என்லார்ஜ்டு செக்டர். ஸோ வாஸ்ட் ஏரியா ஒரு இது இருக்குது. மல்டி லேயர் லார்ஜ் சோன், பல அடுக்கு கொண்ட ஒரு பெரிய ஒரு அடுக்கு, பல அடுக்கு நெருக்கமற்ற இதில் ஒரு பெரிய அடுக்கு. இது ஃபுல்லாகவே என்னென்னா அந்த புழுக்கள் எல்லாமே பேரன்கைமா டிஷ்யூஸ். இந்த கார்டெக்ஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்குது? நெருக்கி அப்படியே இருக்குது. தின் வால்டு பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் with intracellular space. அப்படி நெருக்கமற்ற ஒரு இது பல பேரன்கைமா செல்லானது. இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு சொன்னால், அதில் ஃபுல்லாகவே வாட்டர் அண்ட் ஃபுட் இஸ் ஸ்டோர்டு. இந்த கார்டெக்ஸ் ஃபுல்லாகவே வாட்டர் அண்டு ஃபுட்டு ஸ்டோர். இதில் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர். தென் நெக்ஸ்ட்டு ஹியர் உள்ள ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குல்ல இந்த என்லார்ஜ் போர்ஷனில், அதில் அவுட்டர் இது வந்து பேர் வந்து பார்த்தோன்னா எண்டோடெர்மிஸ். கார்டெக்ஸோட இன்னர் லேயர் உள்ளடுக்கு, அகத்தோல் அது பேர். எண்டோடெர்மிஸ்னால் அகத்தோல். இந்த அகத்தோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரணி கார்டெக்ஸோடைய கடைசி அடுக்கத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்டோடெர்மிஸ்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான பட்டைகள் இருக்கும். இந்த பட்டைகள் பேர் வந்து காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காஸ்பாரியன் பட்டைல்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா,
இது வந்து சூப்ரின் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. இந்த எண்டோடெர்மிஸ் வந்து பல காஸ்பாரின் பட்டைகள் அடங்கியிருக்கு. இந்த காஸ்பாரின் பட்டைகள் வந்து சூப்ரின் என்ற பொருளால் ஆனது. ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம். அடுத்த லேயர் வந்து ஃப்ளோயம். இந்த ஃப்ளோயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிறது வந்து ஃப்ளோயம். இந்த கார்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து இந்த காஸ்பாரின் ஸ்ட்ரிப்ஸு. இந்த காஸ்பாரின் ஸ்ட்ரிப்புக்கு அடுத்து உள்ளே இருக்க பூரா பார்த்தீங்கன்னா ஸ்டீல். இந்த சோர்ஸ் பூரா எண்டோடெர்மிஸ் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸுக்கு உள்ளே இருக்க எல்லாமே ஸ்டீல். ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள். ஃபஸ்ட்டு லேயர் வந்து பெரிசைக்கிள். எண்டோடெர்மிஸ் அந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸுக்கு அடுத்து பெரிசைக்கிள். பெரிசைக்கிளுக்கு உள்ளே போனீங்கன்னா வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில்ஸ் very well. Already we have studied what are the vascular bundles. Vascular bundle means xylem and phloem in between cambium. Xylem and phloem in between cambium is a vascular bundle. Xylem is contain the water and minerals. Phloem contain only food. This is steel. Endodermis constitute steel. It includes pericycle, vascular bundles, pith. பெரிசைக்கிள்ங்கிற ஒரு லேயர் இருக்குது. அதாவது எண்டோடெர்மிஸ் அந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ்க்கு அடுத்து பெரிசைக்கிள் அண்ட் தென் வாஸ்குலர் பண்டில். ப்ளூ கலர் வந்து ப்ளோயம் அண்ட் ரோஸ் கலர் வந்து ஜைலம். உள்ளே இருக்கிறது எல்லாமே பித். சென்ட்ரலில் இருக்கிறது பித்து. கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே இருக்குது. தென் பெரிசைக்கிள். ஃபஸ்ட் லேயர் வந்து பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் மீன்ஸ் இன்னர் டு த எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளெடுக்கத்தான் பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிங்கிள் லேயர். இதில் வந்து ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இதை தான் பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். இந்த எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன லேயர், ஒரே ஒரு தனி லேயர், இதை தான் பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். இட் இஸ் த சைட் ஆஃப் ஆரிஜின் அண்ட் லேட்ரல் ரூட்ஸ். இதில் தான் லேட்ரல் ரூட்ஸ் எல்லாம் இதாகுது. தென் வாஸ்குலர் பண்டில்ஸ். இட் இஸ் எ ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். சைலம் ஃப்ளோயம் வந்து ரேடியல் பொசிஷனில் இருக்குது. சைலம் இஸ் எக்ஸார்க்குன்னு என்னது? வெளிநோக்கியவை. சைலம் வந்து வெளிநோக்கியவை. டெட்ராக் 4 முனை கொண்டது. 4 முனை இருக்கா, இதனால் 4 முனை கொண்டது. த சைலம் இஸ் எக்ஸார் அண்ட் டெட்ராக். 4 முனை கொண்டது. திஸ் டிஷ்யூ present between xylem and phloem is called conjunctive tissue. இந்த மிடில் இருக்கிறது வந்து conjunctive tissue. In digote root, it is made up of parenchyma. digote rootல ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே என்னது? parenchyma tissue தான் இருக்குது. Then finally pith வந்து young root contains pith, whereas in old root pith is absent. இந்த ரூட்டில் வந்து யங் ரூட்டில் மட்டும்தான் பித்து இருக்கும், ஓல்டர் ரூட்டில் பித்து இருக்காது. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததில் வந்து எபிலம்மா ஆர் பிலிபரஸ் ஆர் ஐசோடெர்மிஸ் அண்ட் தென் அனதர் லார்ஜ் zone is called cortex, fully made up of parenchymatous tissues, and then inner layer of cortex, that is endodermis. Then endodermis, next to the layer endodermis lies in a single layer of pericycle. It's a steel portion. Pericycle, vascular bundle and pith. எல்லாம் எங்கள் ரூட்டில் வந்து அந்த கண்டெயின் இது பித்து வந்து இருக்குது. முதிர்ச்சியான வேர்களில் வந்து பித்து வந்து கிடையாது. ஓகே, then next we are going to another topic is internal structure of monocot root. monocot rootங்கும் போது என்னது? ஒரு வித்திலை தாவர வேறத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா சோளம். மைஸ்ன்னு என்னது? சோளம். Transverse section of monocot root. For example, here we take an example maize. சோளத்தோட ஒரு இப்போ monocot root எப்படி இருக்கும்? தூவி மாதிரி இருக்கும். சல்லி வேர் தொகுப்புன்னு சொல்லுவோம்.
டைகாட் ரூட் வந்து ஆனியன் ரூட். ஓகே, இதில் ஆனியன் ரூட், இதில் வந்து ஆணி வேர் தொகுப்புன்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சல்லி வேர் தொகுப்புன்னு சொல்கிறோம். ஸோ மெயின் ரூட், fibrous root, main root, fibrous root. Here same position, one is ground plan பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூட் ஹேர் இருக்குது, டைகாட்டில் இந்த ரூட் ஹேர் அப்படியே இருக்குது. அந்த அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்ரஸ் ஆர் ரைசோடர்மஸ் ஆர் எபிப்ளம்மா இருக்குது. அண்ட் த லார்ஜ் parenchymatous zone is called cortex, and then cortex is a last layer, endodermis, and then central portion is pith, vascular bundle, middle the central steel portion, endodermis next to the steel portion, pericycle, vascular bundle and the pith. Here for example mice, we take in mice, first layer is epiplumma or rhizodermis. It is the outermost layer of the root. This is the outermost layer. This is outermost layer, epiplumma or rhizodermis. The outermost layer of the root, it is made up of single layer. This is a single layer. This is parenchymatous cells, stomata and cuticle. The same way ticard are absent, stomata or cuticle are absent. Why? Because here is root system. The root gas helps in absorption of water and minerals. The root gas use absorption of water and minerals from the soil. The root gas தான் எல்லாத்தையும் இது பண்ண நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சுகிறது. இந்த ரூட் கேஸோட வேலை. This layer also protects the inner tissue. இந்த லேயர் தான் என்ன செய்யுது, எபிப்ளம்மா ரைசோடெர்மிஸ் லேயர் என்ன செய்யுதுன்னா உள்ள எல்லாத்தையுமே பாதுகாக்குது. இதோட ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் லார்ஜ் multi-layered large zone composed of parenchymatous cells with intracellular spaces. It stores, already I told you, cortex il enna irukum, it stores water and food materials. Okay. Then next to the cortex, endodermis, third part is endodermis. இந்த எண்டோடெர்மிஸ்ங்கிறது இதே தான், இந்த டைகாட்டில் என்ன சொன்னோமோ, டைகாட் ரூட்டில் என்ன சொன்னோமோ அதே தான் இதுலேயுமே. காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். இட்ஸ் மேட் அப் ஆஃப் சுபாரின். Casparian strips are band like thickening made up of suberin. Then next to endodermis, it's a steel. It includes pericycle, vascular bundle and then pith. Same ticard root. Already we discussed what are the steel. And here steel, all the tissues inner to endodermis constitute steel. எல்லா டிஷ்யூமே எண்டோடெர்மிஸுக்கு உள்ள ஸ்டீலில் கன்ஸ்டியூட் ஆகிருக்கு. சைலம், புளோயம், பெரிசைக்கிள், that is vascular bundle, pericycle and pith எல்லாமே அதில் கன்ஸ்டியூட் ஆகிருக்கு. It includes pericycle, vascular tissues and pith. இது மூணு தான் அது உள்ளடக்கி. One is pericycle. Next to the endodermis lies a single layer. It is a single layer of thin-walled cell. இந்த ரோஸ் கலரில் ஒன்று கொடுத்துருக்கோம், ஒரு ரவுண்டு. எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்த லேயர் வந்து சிங்கிள் லேயர், பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். The lateral roots originate from this layer. இதில் இருந்தால் வேர்கள்லாம் உருவாகும். சரியா? ஓகே. Then vascular bundles. Vascular tissues or vascular bundle consist of many patches of xylem and phloem arranged radially. நிறைய குறுப்பாக இருக்குது, நிறைய பேட்ச் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைலம் அண்ட் தென் புளோயம், சைலம், புளோயம், அதில் பேட்சாக இருக்கும்.
சுற்றி அப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கு. என்ன மேனரில் இருந்து ரேடியலி மேனர்ஸ், ரேடியலி மேனர். இந்த சைலம் இஸ் எக்ஸார். இதில் வந்து புரோட்டோசைலம் உள்ள மெட்டாசைலம் பெரிவிலும் இருக்கும். இது வந்து சைலம் இஸ் எக்ஸார் அண்ட் பாலியார்க், பல முனைகளை கொண்டது. இன் டைகாட் we have to discuss it டெட்ராக், 4 முனை கொண்டது. இங்கே வந்து ஹியர் we see the பாலியார்க், பல முனைகளை கொண்ட ஒரு சைலம். எக்ஸார்க் வெளி நோக்கியவை. The conjunctive tissue is made up of ஸ்க்ளீரன் கைமா. இதில் உள்ளே இருக்கிற அதில் வந்து டைகாட்டில் வந்து கன்ஜெக்டிவ் டிஷ்யூ சைலம் புளோயத்தை இணைக்கக்கூடிய அந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ பேரன் கைமா செல்லானது. என் மணக்கட்டில் வந்து ஸ்க்ளீரன் கைமா செல்லில் வந்து இந்த இதான் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ, சைலத்தையும் புளோயத்தையும் இணைக்கக்கூடியது கன்ஜெக்டிவ் டிஷ்யூ வந்து ஸ்க்ளீரன் கைமா. தென் ஃபைனலி பித் ஸ்டீலில் வந்து லாஸ்ட்டு இது வந்து பித் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் அட் த சென்டர். இது மத்தியில் இருக்கிறது தான் பித்துன்னு சொல்கிறோம். இந்த பித் இட் இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். பேரன் உள்ள வந்து பித்தில் வந்து பேரன்கைமா செல். சைலம் புளோயம் கனெக்டட் வித் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. பித் இஸ் constitute parenchyma cells. It is made up of parenchyma cell with intracellular spaces. It contains abundant amount of starch. இந்த பித்தில் தான் வந்து என்னென்ன இருக்குது, நிறைய ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறமோ மாவு பொருள் நிறையா இருக்குது. இட் ஸ்டோர்டு, இதில் தான் வந்து மானாகார்ட்ரூட்டில் வந்து உணவை சேமித்திக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம பித்தா பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த மானோகாட் டைகாட் ரூட்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்டு மானோகாட் ரூட். ஹியர் ஒன் இஸ் டிஷ்யூஸ், தென் டைகாட் ரூட், மானோகாட் ரூட். டிஷ்யூஸ் என்னென்ன டிஷ்யூ, நம்பர் ஆஃப் சைலம் வந்து டைகாட் ரூட்டில் என்ன பொசிஷன் இருக்குது, டெட்ராக், 4 முனை கொண்ட சைலங்கள் இருக்குது. மானோகாட் ரூட்டில் வந்து பாலியார்க், பல முனை கொண்ட சைலம் இருக்குது. தென் செகண்ட் கேம்பியம் டிஷ்யூ, டைகாட்டில் என்ன இருக்குது, ப்ரெசன்ட் டூரிங் செகண்டரி க்ரோத் ஒன்லி போட். 2ஆம் வளர்ச்சியில் மட்டும்தான் இந்த கேம்பியம் இருக்கும், பட் மற்றது இருக்காது. மானோகாட்டில் அது ஆப்சென்ட். கேம்பியம் வந்து மானோகாட்டில் அது. கேம்பியம் என்னது, இன் பிட்வீன் சைலம் அண்ட் புளோயம் இஸ் ஏ ரோ லைக் ஸ்ட்ரக்சர். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் கேம்பியம்னு சொல்கிறோம். ஓகே, டைகாட்டில் வந்து 2ஆம் வளர்ச்சியில் தான் இருக்கும், மற்றபடி இருக்காது. மானோகாட்டில் வந்து சுத்தமாக இல்லை. தென் செகண்டரி க்ரோத், 2ஆம் வளர்ச்சி எங்கே இருக்குது, டைகாட் ரூட்டில் இருக்கும், மானோகாட்டில் இருக்காது, ஆப்சென்ட். தென் பித்துன்னு பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட்டில் நம்ம பித்து பார்க்கல, அது ஆப்சென்ட். பட் மானோகாட்டில் வந்து பித்துங்கிறது பார்த்தோம், ப்ரெசன்ட். அங்கே என்ன வேணும், ஸ்டார்ச் கிரைன்ஸு அபண்டன்ட்லி அபண்டண்ட்டாக இருக்கும். அந்த பித்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் அபண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச் கிரைன்ஸ். இந்த பித்தில் வந்து ஸ்டார்ச் கிரைன் வந்து நிறைய இருக்கும். அதனால் அதில் வந்து உணவு வந்து ஸ்டோர்ஸ் ஃபுட்டு உணவை சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படும். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் difference between டைகாட் and monocotyl shampoo, only the 4 points. Don't forget. Write down the rough note and see, compare the டைகாட் root and monocotyl root with map also. இந்த சார்ட்டு ரெண்டுலேயுமே டைகாட் ரூட் மானோகாட்னு 2 சார்ட்டு போட்டு பார்த்துக்கணும். அதில் கிரவுண்ட் பிளான் மேலே போடணும், கீழே வந்து செக்டர் என்லார்ஜர் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பெருசாக போட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஷ்யூவுக்கும் நீ கலர் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். புக்கில் இருக்கிற மாதிரி நினைதலாம். இப்போ 2 சார்ட்டை வரைஞ்சிடணும். அது வந்து நல்ல கிளாஸ் ஆரம்பிச்சுன்னா அந்த சார்ட்டெல்லாம் நான் கேட்போம். ஓகே, இப்போவுமே சார்ட் வரைஞ்சி வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும். ஃபுல் சார்ட்டில் வரையணும், ஆஃப் சார்ட்டில் வரையக்கூடாது, ஃபுல் சார்ட். இப்போ we have completed root system, either monocut or dicot.
ரெண்டையுமே நம்ம முடிச்சாச்சு. Then we are going to another topic. It's a stem, dicot stem or monocot stem. Okay. Now internal structure of dicot stem. Example, sunflower. சூரியகாந்தியோட தண்டு பகுதியை வச்சு நம்ம அதில் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், தட் இஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் நம்ம சூரியகாந்தி தண்டுலேருந்து பார்க்கணும். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டெம்மில் என்ன பார்க்க போனால் எபிடெர்மிஸ் ஃபஸ்ட்டு. தட் இஸ் எபிடெர்மிஸ்ன்னு சொன்னால் புறத்தோல். தென் கார்டெக்ஸ். கார்டெக்ஸை 3 ரீஜனாக பிரிக்கிறோம். ஹைப்போடெர்மிஸ், மெட்டில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ், 3 தான் பிரிக்கிறோம். தென் தேர்ட் ஒன் வந்து ஸ்டீல்ங்கிற பகுதியில் தான் பெரிசைக்கிள் இருக்குது, வாஸ்குலர் பண்டல் இருக்குது, பித்து இருக்குது. இப்போ அந்த 3 டிவிஷன் அதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எபிடெர்மிஸ். இப்போ கிரவுண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் ஹேஸ். இந்த ஸ்டம்மு லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க இலையில் தண்டிலாம் பார்த்தா ஹேர் லைக்ஸ் வளரிகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எபிடெர்மல் அவுட் க்ரோத்ஸ் அப்படி படிச்சிருக்கோம். அதை இங்கே வந்து ஹேர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், எபிடெர்மல் ஹேர்ஸ். அந்த எபிடெர்மல்ஸ்க்கு உட்நாக்கில் இருக்க வந்து எபிடெர்மிஸ், புறத்தோலுக்கு அடுத்து எல்லாமே என்னங்கிறது கார்டெக்ஸ். இந்த ரீஜன் எல்லாமே என்னது கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸை வந்து 3 இதாக பிரிக்கிறோம். ஹைப்போடெர்மிஸ், தட் இஸ் மெட்டில் கார்டெக்ஸ், தென் இன்னர் கார்டெக்ஸ். இப்போ என்லார்ஜ்டு ரீஜனில் பார்த்தோம்னு சொன்னால் எபிடெர்மல் ஹேர்ஸ். தென் எபிடெர்மல் ஹேர்ஸ் வந்து எதான இருக்குன்னா இட் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் a single layer of parenchyma cell. Its outer wall is covered with cuticle. இதில் வந்து என்ன இருக்குது, இந்த ஸ்டெம்முங்கிறதுனால இந்த வெளியே க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து அது கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயரு அதில் இருக்குது. இட் இஸ் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். இந்த கியூட்டிக்கல் எதுக்குன்னா தண்டில் வெளித்தோல் இந்த புறத்தோல் எபிடெர்மல் ஹேர்ஸ், அதில் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது வந்து கியூட்டிக்கல் இருக்குது. இந்த கியூட்டிக்கல் வந்து எப்படின்னா பாதுகாப்பு கொடுக்குது. இட் இஸ் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். இது பாதுகாக்கக்கூடியது பண்ணும். தென் கார்டெக்ஸ். இந்த எபிடெர்முக்கு அடுத்து பெரிசைக்கிள் வரை ஸ்டீல் ரீஜன் வரைக்கும் உள்ள எல்லாமே கார்டெக்ஸ். It is divided into 3 regions. One is hypodermis. இந்த ஹைப்போடெர்மிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 to 6 லேயர் ஆஃப் கோலன்கைமா செல்ஸ். இது என்ன செய்யுதுன்னா கோலன்கைமா செல்லில் இதாக இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட இட் கேவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டை இது பண்ணுது. தென் மிடில் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் டு த hypodermis. Is a region of middle cortex. இதுதான் middle cortex. It is made up of few layers of chlorenchyma. இது வந்து chlorenchyma. The middle cortex. அதான் மையப்புரணி. ஹைப்போடெர்மிஸ் எப்படின்னு சொன்னால் புறத்தோலடி தோல். எபிடெர்மிஸ் புறத்தோல், ஹைப்போடெர்மிஸ் வந்து புறத்தோலடி தோல். இந்த மிடில் கார்டெக்ஸ் வந்து மையப்புரணி. கார்டெக்ஸ்னாலே உனக்கு புரணின்னு சொல்கிறோம். இந்த கார்டெக்ஸை 3 வகையாக பிரிக்கிறோம். இதில் வந்து ஒன்று ஹைப்போடெர்மிஸ் அண்டு மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ். இந்த மிடில் கார்டெக்ஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன்கைமா செல்லுங்கிறனால இது பரவி இருக்கு. இட் இஸ் involved in photosynthesis. It's a green color, not like green like structures. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா இதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதில் வந்து இந்த மிடில் கார்டெக்ஸில் வந்து எல்லாமே இது என்னது
குளோரன் கைமா செல்லு இதாக இருக்குது உருவான இதில் வந்து குளோரோபிளாஸ்ட் நிறையா இருக்குது. இது ஏன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இதில் வந்து ஈடுபடுது. இந்த செல்கள் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸில் ஈடுபடுது. தென் தேர்ட் ஒன் ப்ளூ கலர், இது வந்து என்ன பண்ணால் இன்னர் கார்டெக்ஸ், உட்புற புரணி. இந்த உட்புற புரணி என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் மேட் அப் a few layers of parenchyma cells. இது எல்லாமே parenchyma cells. It helps in gaseous exchanges. இது வந்து கேஸ், அதாவது வாயு பரிமாற்றத்தில் இது ஈடுபடுது. அண்டு இட் இஸ் ஆல்சோ கால்ட், இட் இஸ் ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே ஃபுட் மெட்டீரியல்ஸுக்கும் gaseous exchanges, அதாவது வாயு பரிமாற்றத்தை ஈடுபடுறது parenchyma செல் இந்த இன்னர் கார்டெக்ஸில் இருக்குது. தென் இன்னர் கார்டெக்ஸ் next to the layer endodermis. இது வந்து endodermis. Innermost layer of cortex, it consists of a single layer of barrel shape. A single layer of barrel shape. Barrel shape னா பீப்பாய் வடிவம்னு சொல்கிறோம். ஒரு பேரல்னா பீப்பாய்ன்னு சொல்கிறோம். பீப்பாய் வடிவ ஷேப்பு. These cells contain starch grain. இதில் வந்து டாட்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ச் கிரைன்ஸ் இருக்குது. ஸ்டார்ச் கிரைன்ஸ், அதாவது தரசம்னு சொல்லுவோம். தமிழில் வந்து தரசம்னு போட்டிருக்கு. இந்த அடுக்குக்கு பேர் தான் ஸ்டார்ச் ஷீத், தரச அடுக்கு அப்படின்னு பேர். எண்டோடெர்மிஸ்க்கு இன்னொரு பேர். இதில் இருக்க டைகாட் ஸ்டெம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம்மில் வந்து தரச அடுக்கு, எண்டோடெர்மிஸ் அந்த லேயருக்கு வந்து தரச அடுக்குன்னு பேர். ஏன்னா அதில் வந்து ஸ்டார்ச் கிரைன் இருக்குது. தென் நெக்ஸ்ட் டு த எண்டோடெர்மிஸ், இட்ஸ் full of steel. The central part of the stem inner to endodermis known as stele. Central part of the stem inner to endodermis called stele, known as stele. It consists of pericycle, vascular bundles and pith. Pericycle, vascular bundle and pith. Then pericycle means pericycle. So pericycle it occurs between vascular bundle and endodermis. Vascular bundle and endodermis. Vascular bundleக்கும் endodermisக்கும் இடையில் இருக்கிறது தான் என்னது pericycle. It is multi-layered parenchymatous. இது வந்து எல்லாமே parenchymatous செல் இருக்கும். ஆனால் இடையிடையே என்ன இருக்குது, ஸ்க்ளீரன் கைமா பேட்சாக இருக்குது. தென் வாஸ்குலர் பண்டில் இதில் இருந்துங்க. வாஸ்குலர் பண்டில் ஆர் கான்ஜாயிண்ட் அண்ட் கொலட்ரல் அண்டு என்டார்க் அண்டு ஓப்பன். இந்த வாஸ்குலர் பண்டில் எப்படி என்னென்ன டைப்பில் சொல்கிறோம் ஏற்கனவே. வாஸ்குலர் டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் நம்ம ஆல்ரெடி ஸ்டடி. திஸ் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இஸ் ஆர் கான்ஜாயிண்ட், கொலட்ரல். கான்ஜாயின்ட்னு சொன்னால் ஒன்றிணைந்த, கொலட்ரல்னால் ஒருங்கிணைந்த, என்டார்க்குன்னா உள்நோக்கினது, அடுத்து ஓப்பன். இந்த 4 வடிவத்தை கொண்ட ஒரு வாஸ்குலர் பண்டல் இங்கே இருக்குது. They are arranged in the form of a ring around the pith. இது வந்து ஒரு வளையம் போன்ற அமைப்பு. இந்த பித்தை சுற்றி என்ன செய்யுது இருக்குது, ஒரு வளையம் மாதிரியே இருக்கும். 2 பக்கம் வளையம் மாதிரியே இருக்கும். இது வந்து செக்டர் என்லார்ஜ், ஒரு பகுதியை மட்டும் நம்ம இது பண்ணிருக்கோம். அதனால் ரிங் போன்ற அமைப்பு இருக்கும். பித்தை சுற்றி ஒரு வளையம் மாதிரி இருக்கும். தென் பித், தேர்ட் பார்ட் இஸ் பித். இந்த பித்தை வந்து இந்த பாகம், இதுதான் பித். இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து எல்லாமே இதெல்லாம் என்னது பித். லார்ஜ் சென்ட்ரல் parenchymatous zone with intracellular spaces. லார்ஜ் பெரிய இடைவெளி இருக்கிற parenchyma சொல்லப்பட்ட இந்த மையப்பகுதியை தான் பித்துன்னு சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். இதில் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து உள்ள பூரா என்னது, நம்ம த என்டையர் மாஸ் ஆஃப் parenchyma cell நெக்ஸ்ட் டு த ஹைப்போடெர்மிஸ்க்கு அடுத்து உள்ள பூரா நம்ம கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்து இருக்குது இப்போ ஃபுல்லாகவே என்னது, இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எண்டோடெர்மிஸ். இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து எண்டோடெர்மிஸ் இல்லை. கார்டெக்ஸு, பெரிசைக்கிள் அண்டு பித் இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். வாஸ்குலர், தென் வாஸ்குலர் பண்டில். இந்த வாஸ்குலர் பண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கல் ஷேப்டு. அந்த வாஸ்குலர் பண்டில் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டைவட்டு வடிவத்தில் இருக்கும். அது இடையிடையே என்ன இருக்குன்னா ஸ்கேட்டர்டு இன் த கிரவுண்ட் டிஷ்யூ. இந்த கிரவுண்ட் டிஷ்யூஸில் வந்து அது ஸ்கேட்டர்ட் ஆன மாதிரி செதறி கிடந்தது மாதிரி இருக்கும் வாஸ்குலர் பண்டில்ஸ். இதில் வாஸ்குலர் பண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி கன்ஜாயிண்ட் அண்ட் கொலட்ரல், அதாவது ஒரு ஒருங்கிணைந்த அண்ட் உள்நோக்கி சைலம் என்டார்க் உள்நோக்கி சைலம் அண்டு க்ளோஸ்டு டைப் மூடிய வகையை சார்ந்த ஒரு வாஸ்குலர் பண்டில் இதில் இருக்குது. ஒருங்கிணைந்த என்டார்க் அண்ட் க்ளோஸ்டு உள்நோக்கிய சைலம், அது மூடிய அமைப்புடன் கூடிய இந்த வாஸ்குலர் டைப் வகை தான் இதில் இருக்குது. ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரவுண்டட் a few layers of sclerenchyma cells called bundle sheath. இது ஒரு கட்டை மாதிரி சுற்றி ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலையும் சுற்றி எனக்கு லேயர் வந்து ஸ்க்ளீரன்கைமா லேயர் மாதிரி சுற்றி பண்டில் ஷீத் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கட்டை மாதிரி வடிவில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வாஸ்குலர் பண்டிலில் வந்து ஃபஸ்ட்டு ஜைலம். இந்த ஜைலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு ஜைலத்தை வந்து பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டாசைலம் அண்டு புரோட்டோசைலம். இதில் வந்து 2 டைப்பாக சைலம், மெட்டாசைலம் அண்ட் புரோட்டோசைலம். இதில் வந்து மெட்டாசைலம் அண்ட் தென் புரோட்டோசைலம். சிறுசாக இருக்கிற கலர் வந்து புரோட்டோசைலம், பெரிய சைஸில் இருக்கிறது வந்து மெட்டாசைலம். 2 டைப்பு. சைலம் வெசல்ஸ் ஆர் அரேஞ்சு. ஒரு டைப் வந்து வியாக இருக்கும் அல்லது ஒய் ஷேப்பாக இருக்கும். இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வி ஷேப் ஆர் ஒய் ஷேப்டு. இந்த மெட்டாசைலம் புரோட்டோசைலம் அரேஞ்சு in V shape and either V shape or Y shape. In matured vascular bundle, the lower most protoxylem disintegrate. அதாவது இதில் வந்து அந்த வாஸ்குலர் பண்டில் வந்து முதிர்ச்சி அடைந்தது அப்படி சிதைஞ்சு இணைஞ்சிடும். அதில் ஒரு பள்ளம் மாதிரி ஏற்பட்டு இந்த பள்ளத்துக்கு பேர் என்ன பேருன்னா புரோட்டோசைலம் லாக்வனா. இது முதிர்ச்சி அடைந்த ஒரு இடத்துல அதெல்லாம் அந்த சைலம் வந்து புரோட்டோசைலம் வந்து செதவடைஞ்சி அந்த இடத்துல ஒரு காலி இடம் ஏற்படும். தட் இஸ் இடைவெளின்னு சொல்கிறோம். அந்த இடைவெளியை தான் புரோட்டோசைலம் லாகனா அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃப்ளோயம் வந்து என்னதுன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீவ் டியூப் எலமெண்ட்ஸ், சல்லடை குழாய் கூறுகள் சொல்கிறோம். சீவ் டியூப் எலமெண்ட்ஸ் அண்டு கம்பேனியன் செல், துணை செல்கள் இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஃப்ளோயம் பேரன்கைமா செல்னால் இருக்குது. பட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் நாட் ஆப்சென்ட். எல்லாம் வந்து ஃப்ளோயம் வந்து பேரன்கைமா செல்னால் ஆனது. இதில் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து ஆப்சென்ட். பித் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் மோனோகாட் ஸ்டெம். இதில் வந்து பித்தில் வந்து மோனோகாட் ஸ்டெம்மில் நம்ம எதையுமே பார்க்க முடியாது. தென் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். டிஃப்ரென்ஸ் between monocot and dicot stem tissues. Hypodermis dicot stem, monocot stem. Dicot stemல வந்து coloncymatous and sclerenchymatous. Ground tissue வந்து differentiated into cortex, endodermis, pericycle and pith. Dicot stemல இருக்குது. இதில் வந்து undifferentiated. இதெல்லாம் அதில் மோனோகாட்டில் பார்க்க முடியாது. தென் வாஸ்குலர் பண்டில் வந்து நெசில் நம்பர் அண்ட் நியூமரஸ். மோனோகாட்டில் வந்து நிறையா இருக்குது. யூனிஃபார்ம் இன் சைஸ். இதில் வந்து ஸ்மாலர் இன் பெரிஃபெரி, ஓரத்தில் தெரியும். அரேஞ்சு இன் ஏ ரிங். டைகாட் ஸ்டெம்மில் வந்து ரிங் மாதிரி வளையமாக இருக்கும். பட் இதில் வந்து அப்படின்னா ஸ்கேட்டர்ட், செதறி கிடக்கும். இப்போ டைகாட் ஸ்டெம்மில் வந்து வாஸ்குலர் பண்டில் ஓப்பன் டைப்பாக இருக்கும். மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து க்ளோஸ் டைப்பாக இருக்கும். டைகாட் ஸ்டெம்மில் வாஸ்குலர் பண்டில் ஷீத் ஆப்சென்ட். இங்கே வந்து பண்டில் ஷீத் ப்ரெசன்ட். தென் செகண்டரி க்ரோத். டைகாட் ஸ்டெம்மில் வந்து ப்ரெசண்ட்டு, மோனோகாட் ஸ்டெம்மில் மோஸ்ட்லி ஆப்சென்ட், பெரும்பாலும் கிடையாது. தென் பித்து. டைகாட் ஸ்டெம்மில் ப்ரெசண்ட், மோனோகாட் ஸ்டெம்மில் ஆப்சென்ட். தென் மெடுலரி லேஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி டைகாட் ரூட்டு, மோனோகாட் ரூட்டு, டைகாட் ஸ்டெம்மு, மோனோகாட் ஸ்டெம்மு ரெண்டுக்கும் ஃபுல் சார்ட்டில்
கிரவுண்ட் பிளான் போடணும், என்லார்ஜ்டு போர்ஷனையும் போடணும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சார்ட்டை போட்டு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.